ப்ரொடெக்டட் கீவேர்ட் தான் பார்க்க போகிறோம். பேலன்ஸ் இருக்கிற மற்ற கீவேர்ட்ஸை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது பப்ளிக், ப்ரைவேட், டிஃபால்ட் இந்த எல்லா கான்செப்டையும் பார்த்து அதை ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். அதோட யூஆர்எல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. ஏன் நம்ம இந்த ப்ரொடெக்டட் மட்டும் அந்த வீடியோவில் பார்க்கலன்னா, ப்ரொடெக்டட்ன்ற கான்செப்டை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் தான் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இன்ஹெரிட்டன்ஸ் டாப்பிக்கோட யூஆர்எல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துருங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோக்குள்ளே இப்போ போவோம். ஏற்கனவே அக்சஸ் ஸ்பெசிஃபையர் படிக்கும்போது பார்த்த சேம் ப்ரோக்ராமே எடுத்திருக்கேன். இந்த ப்ரோக்ராம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்குது மேட்ரிக்ஸ்னு. இதில் ஒரு வேரியபிள் இருக்குது, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது அண்ட் ஒரு மெத்தட் இருக்குது. இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டரையும் இந்த மெத்தடும் பார்த்தீங்கன்னா நான் ப்ரைவேட்னு கொடுத்துருக்கேன். சரியா? இப்போது இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா சேம் ப்ரோக்ராம்குள்ளேயே இருக்கிற வேறு ஒரு கிளாஸில் யூஸ் பண்ணியிருக்கேன், அவுட் சைட் த கிளாஸ். பட் பார்த்தீங்கன்னா எரர் அடிக்குது. சரியா? அண்ட் அகெயின் இதே பேக்கேஜ், இந்த பேக்கேஜோட நேம் பேசிக்ஸ். இதே பேக்கேஜ்குள்ளேயே data.javaன்னு ஒரு ப்ரோக்ராம்குள்ளேயும் கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கேயும் எரர் அடிக்குது. ஃபைனலாக வேறு ஒரு பேக்கேஜ், அதாவது gaming.javaன்ற பேக்கேஜ்குள்ளேயும் கால் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கேயும் எரர் அடிக்குது. எதை கால் பண்ணுறேன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கால் ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கால் ஆகும். ஸோ அந்த போர்ஷன் எரர் அடிக்குது. ஈவன் m1.recordsன்ற மெத்தடை கால் பண்ணால் கூட எனக்கு எரர் அடிக்கும். ஏன்னா ரெக்கார்ட்ஸுன்றது ப்ரைவேட்டாக இருக்குது. ஸோ ப்ரைவேட்னா என்னென்னா, நான் திரும்பவும் ரீகால் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நீங்கள் ஒரு காம்பனண்ட்டை ப்ரைவேட்டாக போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட விசிபிலிட்டி வந்து அந்த கிளாஸுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அந்த கிளாஸை விட்டு வெளியே நம்ம யாராலையுமே அதை அக்சஸ் பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிள். பப்ளிக்னா ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், என்டையர் ப்ராஜெக்டில் நீங்கள் எங்கே வேணால் அக்சஸ் பண்ணலாம். வித்தின் த கிளாஸ், அவுட் சைட் த கிளாஸ், இல்லை வேறு ஒரு பேக்கேஜ், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ ப்ரொடெக்டட்னு போட்டால் என்ன நடக்கும்? சிம்பிள். ப்ரொடெக்டட். இப்போ அவுட் சைட் த கிளாஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? எனக்கு எரரே அடிக்கலைங்க. ஸோ ப்ரொடெக்டட்னு மாற்றினதுக்கப்புறம் என்னால் அவுட் சைட் த கிளாஸ் அக்சஸ் பண்ண முடியுது. சூப்பர், ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போது வித்தின் த பேக்கேஜ் வேறு ஒரு ப்ரோக்ராம் நான் ட்ரை பண்ணல, data.javaன்னு சொல்லிட்டு, இங்கேயும் என்னால் அக்சஸ் பண்ண முடியுதுங்க. சூப்பர். இப்போது வேறு ஒரு பேக்கேஜ்க்குள்ளே நம்ம எழுதணும்ல, கால் பண்ணோம்ல, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். gaming.java. பட் இங்கே எரர் அடிக்குதுங்க. அதர் பேக்கேஜ், இந்த பேக்கேஜ் இல்லாமல் வேறு ஒரு பேக்கேஜில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டேரெக்டாக உங்களால் கால் பண்ண முடியாது. இப்போ gaming.javaவில் டேரெக்டாக என்னால் கால் பண்ண முடியல. பார்த்தீங்களா? இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண வைக்கணும்னா அதுக்கு செகண்ட் ரூல் இருக்குது. ஒன்லி அந்த கிளாஸை நீங்கள் இன்ஹெரிட் பண்ணிங்கன்னா உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் ப்ரொடெக்டரோட வேலை. அதனால தான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இதை பார்க்கலான்னு சொல்லியிருப்பேன். இப்போ பப்ளிக் கிளாஸ் கேமிங்னு இருக்கு இல்லையா, அதோட கிளாஸ் நேம் என்னது? மேட்ரிக்ஸ்ன்ற கிளாஸ் ஒரு காம்பவுண்ட் தான் நம்ம அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போ இன்ஹெரிட் பண்ணது மூலமாக என்னால் ரெக்கார்ட்ஸ்ன்ற மெத்தடை கால் பண்ண முடியுது. ஆக்சுவலாக ரெக்கார்ட்ஸ்ன்ற மெத்தட் ப்ரைவேட்டாக இருந்தால் நம்மளால் வெளியே காலே பண்ண முடியாதுங்க. ஓகேவா? அதை ப்ரொடெக்டடாக மாற்றினதுனால நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும் அவுட் சைட் த பேக்கேஜ். பட் நம்ம என்ன பண்ணணும்? இன்ஹெரிட் பண்ணியிருக்கணும். ஸோ தட் நம்ம அக்சஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா? லோடிங் ரெக்கார்ட்ஸ்ன்ற மெத்தட் ப்ரைவேட்டாக இருக்க பட்சத்தில் நம்மளால் அக்சஸே பண்ண முடியாது. பட் ப்ரொடெக்டடாக இருக்கிறதுனால அவுட் சைட் த பேக்கேஜ் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். பட் ஒரே கண்டிஷன், நம்ம இந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கணும். இதுதான் ப்ரொடெக்டடுக்கும் ப்ரைவேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ்.